வணக்கம். என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆளக்கூடிய மற்றும் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள், சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள், நீதியரசர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகள், தமிழகத்தில் மொத்தம் எத்தனை ஜாதி இருக்கிறார்கள் என்பது, மொத்தம் தமிழகத்தில் 7 ஜாதிகள், 7 பிரிவுகளாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியினர் 36 ஜாதிகள், பட்டியல் ஜாதிகள் 76, பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் 136, பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள் 41, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் 41, சிறுபான்மையினர் 68, முற்பட்ட ஜாதிகள் 79, மொத்தம் 343 ஜாதிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். நான் இங்கே ஒன்று தான் நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். இந்த அரசை பார்த்து, இங்கே ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் நீங்கள் பட்டியலின ஜாதி என்றும், தலித் என்றும், இன்னும் எஸ்சி என்றும் அவர்களை நீங்கள் ஏன் ஒதுக்கு வைத்து அவர்கள் ஏன் ஒரு மாற்று சமூகமாக இங்கே பார்க்கக்கூடிய நிலைமை வருகிறது? இங்கே இருக்கிற பிற ஜாதிகள் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் குறிப்பாக இங்கே சொல்லக்கூடிய அந்த எஸ்சி என்றும், தலித் என்றும், பட்டியல் என்றும், இன்னும் பழங்குடியினர் என்றும் அழைக்கக்கூடிய ஜாதிகளை அவர்கள் வேறு ஒரு பார்வையாக பார்க்கிறார்கள். எந்த பார்வையோடு என்றிருப்பார்கள் சொன்னால், ஒரு தீண்டாமையோடு, இவர்கள் தீண்டத்தகாதவர்கள், இவர்கள் நம்ம அருகே உட்கார தகுதி இல்லாதவர்கள், அவரிடத்திலே நம்ம வாங்கி தண்ணீரோ இல்லை உணவோ இடத்துல வாங்கி நமக்கு அருந்துவதற்கும் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்றும், இன்னொன்று என்னப்பட்ட தெருகளிலே செருப்பு போட்டு நடக்கூடாது, துண்டு போட்டு நடக்கூடாது, பல பிரச்சனைகள். ஏன் இந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் அவர்களை அடக்கி வைத்து அவர்கள் ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்? இங்கே தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்டார்கள்? அதை இந்த அரசு ஏன் விளக்கவில்லை? ஏன் அவர்களை ஒரு தீண்டத்தகாதவர்களாக இதுவரையும் மாற்று சமூகத்தினர் பார்த்து கொண்டு வருகிறார்கள்? எஸ்சி என்று சொன்னால் ஷெட்யூல் கிளாஸ். இது ஏன் ஷெட்யூல் கிளாஸ் என்று சொன்னால்